Hi everyone, welcome back to my channel. 10th standard தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். நான் ஃபுல்லாக என்னுடைய கைடு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அனலைஸ் பண்ணி நீங்கள் 100க்கு 100 பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸு, அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸு, 5 மார்க் கொஷின்ஸு, 8 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே ஓவரால் குருவினா, சிறுவினா, நெடுவினா, இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள், மொழிபெயர்ச்சி திறனிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு எல்லாமே ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும். இதை தாண்டி வேறு எந்த கொஷின்ஸுமே படிக்க தேவையில்லை. உங்கள் புக்கு நோட்ஸு எது வச்சுருந்தாலும் சரி, நான் கொஷினை சொல்கிறேன், எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதை தாண்டி வேறு கொஷின் கேட்க வாய்ப்பே கிடையாது. மனப்பாட பகுதி பாடல் முதற்கொண்டு நான் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் நான் ஒரு 3 மாடல் கொஷின் பேப்பர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இன்னொன்று, நிறைய பேர் வந்து இந்த 1 மந்த் பப்ளிக் எக்ஸாமில் எங்கிட்ட டியூஷன் படித்து மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ எங்கிட்ட ஒரு வேலை டியூஷன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ டியூஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை டியூஷன் வேணாம், ஒரு பெய்டு குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப், அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 499 rupees, ஓகேவா? ஸோ நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எவ்ரிடே ஸ்டடி பிளான், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் கிரியேட் பண்ண அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றபடி நான் யூடியூப்லேயே எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அன்னை மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணும் சிலம்பே மணிவே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே, இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இதுக்கு முன்னாடி வந்து இடம்பெறாத காப்பியங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் புக்கில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது சிறுவினால் தமிழ் நன்னனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவினையாவை. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. இதில் வந்து எது கரெக்டானது, பிழையான தொடரில் உள்ள அந்த பிழை என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டணும். இது வந்து இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, கேட்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா இப்போ ரீசெண்டாகவே குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தாங்க. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சிறுவினாவை பொறுத்தளவில் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைத்து எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. நெடுவினா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கவிதை பேழை காலக்கணிதம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, பாடல் அடிகளில் உள்ள மோனை சொற்கள். ரொம்ப ஈஸியான ஒன்று பார்த்துங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து புயலிலே ஒரு தோணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷுவராக அந்த தடவை கேட்க சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஸோ அது வந்து பார்த்துங்க. அடுத்தது சொல் அப்படிங்கிற இயலில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டில் அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் தொழிற்பெயராக மாற்றி எழுதுக. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பு வந்து இது பார்த்துக்கோங்க. இஃப் யூ டாக் டு எ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மொழிபெயர்ப்பு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிழையை திருத்தி எழுதுதல், இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்கள் புக்குக்கு பின்னாடி உள்ளது தான். ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தாவே கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சான்றோர் வளர்த்த தமிழ் கட்டுரை. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சொற்களை பேசுவதால் விளையும் நன்மைகள் 5 பட்டியலிடுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்தது இயல் 2ல் உயிரின் ஓசை. ஸோ அதில் கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிறதுல தமிழ் நமக்கு உயிர் காற்று. ஸோ அந்த கொஷின் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த யூனிட்டில் அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுவும் கிடையாது. இது காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, ஸோ அதனால் விட்டுருங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட்டு சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடலில் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையவையான பரிபாடல் வழி அறிந்தவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மேகம். ஸோ அதில் வந்து மேகங்கள் மென்மையானது எவ்வாறு. அதுக்கப்புறம் நாகூர் ரூமி ஆசிரியர் குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிருமம் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடவை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பிருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பு. இந்த தடவை கேட்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக உள்ள ஒரு கொஷின் நெடுவினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்கள் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை. ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு சொற்றொடராக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கோல்டன் சன் கெட்ஸ், இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துங்க. பட் இது லாஸ்ட் இயர் நிறையா கேட்டிருந்தாங்க, பட் அது பார்த்துங்க. இது கலைச்சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா யூனிட்டோடைய கலைச்சொற்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடிதம், நூலக வசதி வேண்டி கடிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி தன் விவர படிவம், அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விருந்து போற்றுதும் அப்படிங்கிறது இயல் 3. ஸோ அதில் வந்து உங்களுக்கு குருவினா எதுவும் தேவையில்லை, அதே மாதிரி சிறுவினாவும் எதுவும் தேவையில்லை. நெடுவினா வந்து விருந்தோம்பல் கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து காசி காண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட்டு. அதில் விருந்தினரை மகிழ்வித்த குரு முகமன் சொற்கள் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, விட்டுறலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தடவை கேட்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்க ஒரு கொஷின். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கற்றவை கற்றப்பின், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுநாளாக பார்க்க எண்ணிருந்த உறவினர் ஒருவருக்கு எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வருகிறார். நீங்கள் அவரை எதிர்கொண்டு விருந்து அளித்த நிகழ்வுகளை விரிவாக எழுதி படித்து காட்டுக. ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஸோ அதில் வந்து குருவினா தேவையில்லை. கோபாலபுரத்து மக்கள் கதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எய்தர் இந்த தடவை உங்களுக்கு இது அப்புறம் இந்த நெடுவினா, இந்த ரெண்டுமே கேட்கலாம், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று 100% கேட்பாங்க. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவளின் செயருக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபுலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது இம்பார்ட்டண்ட். தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பணமுயலியை நிறைவு செய்க. ஸோ அந்த கொஷின் அதில் வந்து அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அதுக்கப்புறம் வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த தடவை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு விலை கூடுதலாகவும் தரமற்றதாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுறுதல் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறளில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின், நச்சப்படவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கான பொருள். ஸோ அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது வந்து வேலோடு நின்றான். ஸோ இந்த இது வந்து பார்த்துக்கோங்க. ஓமேனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். வேறு அவ்வளோதான். ஓமேனி, எடுத்துக்காட்டு ஓமேனி. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏகதேச உருவக அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு கல்வி, மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. பல துறைகளில் வளர்ச்சியின் மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. ஸோ இது ரெண்டுலேருந்தே ஒன்று கம்பல்சரி கேட்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு திருவிளையாடற் புராணம். ஸோ அந்த இதில் வந்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது என் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் பொது அப்படிங்கிற இலக்கணத்திலிருந்து இந்த கொஷின் வந்து பார்த்துங்க. சீசர் எப்போதும் என் அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருகிற கோடை விடுமுறை அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து மரபு வலுவமைதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. வேறு நூலக உறுப்பினர் படிவம் கம்பல்சரி இந்த தடவை கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக கட்டுரை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுதல், இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பள்ளியில் நான் வீட்டில் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 மார்க் கொஷினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அப்புறம் 3 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. பன்முக கலைஞரில் இது லாஸ்ட் இயரே கேட்டுட்டாங்க, விட்டுறலாம். லாஸ்ட் இயர் தான் இந்த யூனிட்டே ஆட் பண்ணாங்க, லாஸ்ட் இயரே கேட்டாங்க. ஸோ அதை விட்டுருங்க. இது பார்த்துங்க. நீங்கள் அறிந்த நிகழ்களை கலைஞர் ஒருவரை பற்றியும் அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பராமாயணத்தில் வந்து உறங்குகின்ற கும்பகண்ணன், அது ரொம்ப ரொம்ப இது குருவினால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடவை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சரையு ஆய் பாயும் இடங்களை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்ச்சல் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாய்ச்சல் கதையின் மைய கருத்து. ஸோ அது பார்த்துக்கோங்க. வேறு அகப்பொருள் இலக்கணம் குருவினால் தேவையில்லை, எதுவும் சிறுவினாலே எதுவும் தேவையில்லை. இந்த மொழிபெயர்க்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா இது கரப்பிடும்பை இல்லார், அதுவும் இந்த 4th கொஷினும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த அணி பார்த்துக்கோங்க. சொற்பொருள் பின்வரை நிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு உவமை அணி, சொற்பொருள் பின்வரை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த 3 அணி மட்டும் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அந்த 3லேருந்து கம்பல்சரி ஒன்று வந்துடும். அப்புறம் தற்குறி பேச்சு அணி பார்த்துக்கோங்க, அது இருந்துச்சுன்னா. தென் சிற்றக்கள் மொழியில் நிறுத்தற்குரியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, இந்த நெடுவினா பார்த்துக்கோங்க. இது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ அதுக்கப்புறம் வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க, இதில் உள்ள எல்லாமே பார்த்துக்கோங்க. பத்தி வினா பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து பாசவர் இது லாஸ்ட் இயர் கேட்டாங்களா, விட்டுருங்க. இது பார்த்துக்கோங்க சிறுவினா. ஸோ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். சிலப்பதிகாரம் மறுவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயங்கிய பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இல்லை பார்த்துக்கோங்க. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், அந்த கொஷினு. இது அதே மாதிரி இந்த மொழிபெயர்க்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமாங் த 5 ஜியாகிரபிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அந்த மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மேல்நிலை செயற்கை படிவம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சங்க இலக்கியத்தில் அறம், சங்க இலக்கியத்தில் அரசின் கடமையாக சொல்லப்படுபவனை எவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை, அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெடுவினா வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பள்ளி திரையில் கிடைத்த பணப்பையை உரியவிடம் ஒப்படைத்தையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் குறித்து உறவினருக்கு கடிதம் எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த பத்தி வினா மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள், அதனால் ஏற்படும் நன்மைகள், ஸோ அந்த கொஷினு.
கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறுவினா. அது வந்து பார்த்துக்கோங்க. காய்மணி முன்னே காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் பொருள். ஸோ அதுக்கப்புறம் ஒலித்து பகுபத உறுப்பிலக்கணம், அரியன் பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. வேறு இது கிடைப்பதற்கரிய திருமந்திரம், கிடைத்தவுடன் ராமநாசர் செய்த நிகழ்வுகளை தொகுத்தெழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து குறள் வெண்பாவின் இலக்கணம், ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம், பா எத்தனை வகைப்படும் அவை யாவை, தஞ்சம் எளிய பகைற்கு இவ்வடிகள் அந்த அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அழகீடு வாய்ப்பாடு எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன், அதுக்கப்புறம் டுமாரோ இஸ், இது அதிகமாக அப்படி கேட்குறாங்க. பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்களா, சரி விட்டுருங்க. மரபு தொடர், ஓமை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குறது. ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மின் விளக்குகள் பழுதடைந்தது. ஸோ அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுறது எல்லாமே பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கட்டுரையில் வந்து காலத்தை வெல்லும் கணினி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்த்துக்கோங்க. மழைநீர் சேகரிப்பு, பெண் கல்வி, தகவல் தொழில்நுட்பம், அன்றாட வாழ்வில் அறிவியல், இது தமிழகம் தந்த தவ புதல்வர்கள், விசும்பின் துளியும் பசும்புல் தலையும். ஸோ அந்தது சாலை விதி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உழவு தொழிலின் பெருமை, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. வேறு மொழிபெயர்ப்பும் அதன் பயன்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கடிதம் பொறுத்தளவில் முன்னெச்சரிக்கை கடிதம். ஸோ அந்தது அப்புறம் சாலை சீரமைக்க வேண்டிய அந்த கடிதம், நூலக வசதி கடிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்துக்கோங்க. அந்த புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கினவங்களுக்கு அந்த இது. பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல், அந்த கடிதம் பார்த்துக்கோங்க. ஓட்டுநர் உரிமம் பெற்றது, தேங்கியுள்ள மழை நீரை ரிமூவ் பண்ணுறது, மருத்துவம். ஸோ அந்தது அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.